தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 16, 17 போன்ற வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நான் வாசித்த இந்த வசனம் நம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. சரி, இந்த 2 வசனத்தை நாம் சுருக்கமாக சொல்ல போனால், தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த 2 வசனங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தை நிச்சயமாக பவுல் சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. இந்த 3வது அதிகாரம் முழுவதுமே 1-2 வசனங்களை தவிர கடைசி நாட்கள், அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில், கடைசி நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் போன்றதான விஷயங்களை அவர் சொல்லி வருகிறார். சரி, அந்த விதத்தில் தான் தேவனுடைய வார்த்தை எவ்வாறு நமக்கு அருளப்பட்டது, அது எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்பதற்கான கிரேக்க சொல் என்ன அப்படின்னா தியோபனிஸ்டஸ். தியோபனிஸ்டஸ் அப்படின்னா காட் பிரெத், தேவனால் சுவாசிக்கப்பட்டது என்று பொருள். இந்த வார்த்தை இந்த ஒரு இடத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இதுவே வேதத்தினுடைய சிறப்பு. இதனுடைய ஆசிரியர் ஆவியானவர். ஆனால் எழுத பயன்படுத்தப்பட்ட கருவிகள் சுமார் 40க்கு மேற்பட்ட மனிதர்கள். மொத்த ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பல நிலையிலான மனிதர்களை கருவியாக கொண்டு தேவ சுவாசிப்பினால் உருவான இந்த வேதாகமத்துக்கு இணையாக எந்த புத்தகமும் நிற்க முடியாது. இதை நாம் விளக்க போனால் வெர்பல் பிளீனரி இன்ஸ்பிரேஷன் என்று நாம் சொல்லலாம். வெர்பல் அப்படின்னா வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளீனரி அப்படின்னா ஃபுல் இன் எவ்ரி பார்ட். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா காட் பிரெத். அதன் அர்த்தம் என்ன? வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பகுதியும், அல்லது வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும், எல்லா பகுதிகளும் தேவனால் அருளப்பட்டது என்பது இதன் பொருள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் இந்த வேத புத்தகம் தேவனால் அருளப்படவில்லை என்று அநேகர் போதித்தார்கள். இது உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை இல்லை என்று போதித்தார்கள். அதற்கு சான்றாக பவுல் இங்கே குறிப்பிடும் போது வெர்பல் பிளீனரி இன்ஸ்பிரேஷன் என்று குறிப்பிடுகிறார். we all believe verbal plenary inspiration. That means அதாவது every portion, every words in the Bible are inspired by God. சரி, ஏன் இதை சொல்றாரு? அந்த 3ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியிலிருந்து சில வசனங்களை படிக்கும் போது இந்த கடைசி நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றார். முதலாவது பார்த்தோம்னா, தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 காணலாம். அடுத்து கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள். அதை நாம் 2 பேதுரு 2:6 நாம் வாசிக்கிறோம். அடுத்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மறுதலிப்பார்கள். They will deny the second coming of Christ. First one, they deny God. They will deny God. அவர்கள் தேவனை மறுதலிப்பார்கள் இந்த கடைசி நாட்களில். இரண்டாவதாக they will deny Christ. கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள். மூன்றாவது they will deny the resurrection of Christ. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மறுதலிப்பார்கள். அதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 போன்ற வசனங்களில் காணலாம். நான்காவதாக they will deny the faith. அவர்கள் விசுவாசத்தை மறுதலிப்பார்கள்.
அதை 2 தீமோத்தேயு 4:12 வசனத்தில் காணலாம். யூதாவினுடைய நிருபத்தில் 3 வசனத்திலும் காணலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கிய உபதேசத்தை மறுதலிப்பார்கள். They will deny even the sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்தை மறுதலிப்பார்கள். 2 தீமோத்தேயு 4:3-4 நாம் வாசிக்க முடியும். அதே போல வேறு பிரிந்த வாழ்வை கூட மறுதலிப்பார்கள். அந்த சத்தியத்தை அறிய மாட்டாங்க. 2 தீமோத்தேயு 3:1-7 வசனங்களில் காணலாம். அடுத்து கிறிஸ்தவ சுதந்திரத்தை அவர்கள் மறுதலிப்பார்கள். 1 தீமோத்தேயு 4:3-4 போன்ற வசனங்கள். Even they will deny the moral life. ஒழுக்க வாழ்வை அவர்கள் மறுதலிப்பார்கள். 2 தீமோத்தேயு 3:1-8 வசனங்களும் 13வது வசனமும் யூதா 18வது வசனமும் சொல்லுகிறது. அடுத்து இதே 2 தீமோத்தேயு 3:4 அதிகாரத்தை மறுதலிப்பார்கள். They will deny authority அப்படின்னு சொல்ற. சரி, அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் கடைசி நாட்களில் நடக்கக்கூடியதாக இருக்குது. சோ தேவன் பவுலுக்கு இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். பவுல் இதை தீமோத்தேயுக்கு சொல்றார். சரி, இதன் அடிப்படையில் தான் இந்த கடைசி நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை சுட்டி காண்பித்து, இதில் நாம் விழாதபடிக்கு அல்லது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு அதாவது நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த தேவ வார்த்தை, அந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்புறம் தேவனுடைய மனுஷர்கள் தேறினவர்களாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்க உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்க இவைகள் பிரயோஜனமாக இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை, அதை தேவ வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தேவ வார்த்தை போதிக்கிற உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த நாட்களில், கடைசி நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த தவறான காரியங்களிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். அதுதான் பவுல் விரும்பி தீமோத்தேயுவிடம் சொல்றார். வசனம் 15-16 வாசித்து நிறைவு செய்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஸோ தேவ வார்த்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் பாதுகாப்போம். உபதேசிக்கின்ற காரியங்கள், நம்மை கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், சீர்திருத்தக்கூடிய காரியங்கள், நீதியை படிப்பிக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவர் நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.